Hello my dear friends and cuties, welcome to Craft Videos Tamil. நமக்கு இந்த photo frame எவ்வளவு ஈஸியா பண்றதா பார்க்க போறோம். நமக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா cardboard அட்டை ரெண்டு எடுத்துட்டு சேம் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. நம்ம photo ஒன்னு எடுத்து அந்த photo மார்க் பண்ணி இந்த சென்டர்ல கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்ட பிறகு நம்ம கலர் பேப்பர் அதுல என்ன கலர் வேணுமோ அதை ஒட்டிக்கலாம். நான் yellow கலர் ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி சென்டர்ல கிராஸ் போட்டு கட் பண்ணிட்டு இப்படி ஒட்டனோம்னா வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் ஈஸியா பார்க்கிறதுக்கு கொஞ்சம் அழகாவும் இருக்கும் ஈஸியாவும் இருக்கும். இப்போ இத ஒட்டிட்டு இன்னொரு அட்டை இருக்கு இல்லைங்களா அதுலயும் நம்ம சேம் கலர் போட்டு ஒட்டிடலாம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு இருக்கு இல்லைங்களா அந்த அட்டையில் வந்து 3 சைடு மட்டும் க்ளூ போட்டுட்டு ஒரு சைடு ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணுறதுக்காக அந்த சைடு மட்டும் க்ளூ ஒட்டாமல் விட்டுடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமை டெக்கார் பண்ணுறதுக்கு முதல்ல பிங்க் கலரை வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம கண்டினியூஸாக ஓரமாக கட் பண்ணிட்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து கொசுவத்தி மாதிரி கட் ஆகிருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பேக் சைடில் இருந்து அதை ரோல் பண்ணோன்னா அழகாக ரோசஸ் வந்துடும். கீழே ஒட்டிடலாம். அதே மாதிரி நம்ம லீஃப்க்கு வந்து உங்களுக்கு எப்படி லீஃப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லீஃப் 4-5 லீஃப் நீட்டமாக இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்றதுக்காக நான் இப்படி கட் பண்ணேன். இல்லை ஃபுல்லி நம்ம ரோசஸாகவே ஒட்டினாலும் ஓகே, பீட்ஸு இதே மாதிரி நம்மளுக்கு என்ன தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்கார் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பேக் சைடில் டபுள் சைட் டேப் போட்டும் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிது பார்த்தீங்களா அதே மாதிரி வைக்கணும்னா கொஞ்சம் கார்ட்போர்டு எடுத்துகிட்டு இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு 2 கார்ட்போர்டு ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக 2 கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதில் க்ளூ போட்டு கம் ஒட்டிட்டு இப்படி பேக் சைடில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து நிற்க வைக்கலாம். நிற்க வைக்கும்போது அழகாக இருக்கும். இது வீடியோவில் தெரிஞ்சிட்டதுக்காக நான் உங்களுக்கு இப்படி